தலைவர் தம்பி தலைமையில் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்கே கிடைச்சிருக்கு. அப்புறம் வா பாத்தியார் 2 நாள்ல எவ்வளவு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பராசக்தி இதுவரையும் டோட்டலா உலகம் முழுக்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். துரந்தர், சிறைலாம் இன்னுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தப்பு தாளங்கள் அப்படிங்கிற படத்துல ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு பாலா அர்ஜுனன், கார்த்திகேயன், தனசேகரன், மெர்சி ராபர்ட், ஐடென்டிஃபை மீ அப்படிங்கிற இந்த 5 ஐடி தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறதுக்கு கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் எல்லாருக்குமே சிறப்பா அமையட்டும். இது இல்லாம நீங்க முதலா தியேட்டர்ல போய் பார்த்த பொங்கல் அன்னைக்கு போய் பார்த்த முதல் திரைப்படம், தியேட்டர்ல போய் பார்த்த படம் அது 70s 80s 60s இப்ப 90s இல்லைன்னா 2000 இப்பதான் இந்த வருஷம் தான் நான் முதல் தடவை போய் பார்த்திருக்கேன் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல போடுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். நீங்க எந்த படத்தை பார்த்தீங்க, எந்த படம் உங்களுக்கு பொங்கல்லே ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போ வசூல்குள்ள போயிடலாம். அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் நேற்று 28வது நாள் இந்தியாவில் 1,35,00,000, டோட்டலா 245 கோடி 27 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட உலகம் முழுக்க கலெக்ஷன் $1.237 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $400 மில்லியன். துரந்தர் நேற்று 42வது நாள் இந்தியாவில் 3,50,00,000, உலகம் முழுக்க 4,31,00,000, டோட்டலா 979 கோடியே 40 லட்சம் இந்தியாலேயோ, 1,668 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். அப்புறம் மராத்தியில ஒரு படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. கிராந்தி ஜோதி வித்யாலய மராத்தி மதியம் அப்படிங்கிற படம் டே 15 1,63 லட்சம், டோட்டலா இந்த படம் 16 கோடியே 18 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 2 கோடி தாங்க. பெரிய ஹிட் ஆயிருக்கு இந்த படம். சர்வம் மாயா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 22 கேரளால 98 லட்சம், உலகம் முழுக்க 1,24 லட்சம், டோட்டலா கேரளா 68 கோடியே 42 லட்சமும், உலகம் முழுக்க 133 கோடியே 37 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். அப்புறம் பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப் நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 91 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 76 லட்சம். டோட்டலா இந்த படம் 113 கோடியே 61 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 45 கோடியே 95 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 39 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட நெருங்கி வந்திருக்கு. 199 கோடியே 36 லட்சம், 400 கோடி பட்ஜெட். முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த படத்துக்கு இது பத்தவே பத்தாது. நேரத்துக்கு அதாவது நேத்து இந்த படம் கண்டிப்பா சங்கராந்தி பொங்கல் ஹாலிடேல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கணும். அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா பெரிய கலெக்ஷன். நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 20 கோடியே 77 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 97 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடி 28 கோடியே 39 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 4வது நாள் டோட்டலா 107 கோடியே 36 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 11 கோடியே 79 லட்சம் கர்நாடகாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 68 லட்சம், ஓவர்சீஸ்ல 35 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 158 கோடியே 51 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க இந்த படம். தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 2-3 நாளுக்குள்ளேயே இந்த படம் பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன். அப்புறம் ரவி தேஜா அவர்களோட BMW அப்படிங்கிற படம் நேற்று டே 3 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23 லட்சம், ஓவர்சீஸ்ல 77 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 31 லட்சம், டோட்டலா 7 கோடியே 24 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 72 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால, ஓவர்சீஸ்ல 2 கோடியே 47 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 47 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 10 கோடியே 43 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. அப்புறம் முந்தானத்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அனகனகா ஒக்க ராஜு அப்படிங்கிற படம். இந்த படம் சூப்பர் கலெக்ஷனே எடுத்திருக்குங்க. டே 2 மட்டுமே, டே 1 பெரிய கலெக்ஷன் எடுத்திருந்தது. டே 2 ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 19 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 25 லட்சம், 12 கோடியே 68 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டே 2 டோட்டலா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 79 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 88 லட்சம்,
உலகம் முழுக்க 25 கோடி 75 லட்சம் 60 கோடி பட்ஜெட். நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. பாப்பா வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. மீதி படங்களோட வசூலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் தமிழ்ல இவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகி கூட சிறை இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. டே 22 தமிழ்நாட்டுல 38 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம், 25 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலேயே, 28 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பெரிய வெற்றி. அப்புறம் பராசக்தி நேத்து 6வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையும். தமிழ்நாட்டுல 5 கோடியே 29 லட்சம், கர்நாடகால 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 64 லட்சம். டோட்டலா 37 கோடி தமிழ்நாட்டிலையும், கர்நாடகால 4 கோடி 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 92 லட்சம், ஓவர்சீஸ்ல 23 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 66 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். ஸோ நேத்து ஒரு நல்ல சூப்பர் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்திருந்தாலுமே இது பத்தாவது. வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அது பாப்பா வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஏன்னா தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்கு. அப்புறம் கார்த்தி அவர்களோட வாத்தியார் நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டுல 2 கோடியே 37 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1ஓட டே 2 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல டோட்டலா 4 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 70 லட்சம். டே 1க்கும் டே 2க்கும் ஒரு இன்க்ரீஸ் இருந்தாலுமே இது பத்தாவது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 40 கோடி. அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் ஜீவா அவர்களோட திரைப்படம். டே 1 ஒரு சூப்பரான ஓப்பனிங்கே வந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடியே 41 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 1 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படங்கள்ல நீங்க எதை பார்த்துட்டீங்க? அதாவது தலைவர் தம்பி தலைமையில், வாத்தியார், இதுல ரெண்டுத்துல எதை பார்த்துட்டீங்க? எது ரொம்ப நல்லா இருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பொங்கல் அப்படின்னாலே பொங்கலுக்கு ஆனிவர்சரி மூவிஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அது எல்லாத்தையுமே ரீசெண்ட் டைம்ல நம்ம நிறைய படங்களுக்கு பார்த்துட்டோம். அதுல முக்கியமா நம்ம ரொம்ப நாளா பார்க்காத ஒரு படம் அப்படின்னா பாஷா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பாஷா 31 வருஷத்தை கடந்திருக்கு. பெரிய வெற்றி, இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். பாஷா 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்தோட வசூல் தமிழ்நாட்டுல மட்டுமே 18 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரால ஒரு 8 கோடி, இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடி, ஓவர்சீஸ்ல 7 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 38 கோடி. பட்ஜெட் 6 கோடியே 50 லட்சம், 21 கோடிக்கு மேல ஷேர் வந்து பெரிய வெற்றி, இண்டஸ்ட்ரி திரைப்படமாவே அமைஞ்சது. இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து 34 இயர்ஸ் ஆஃப் மன்னன் 1992ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சுது. இந்த படம் தமிழ்நாட்டுல 10 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. உலகம் முழுக்க 11 கோடியே 25 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 1 கோடியே 25 லட்சம் தான். ஆனா ஷேரா வந்திருக்குது 4.5 கோடி கிட்ட. வசூல் ரீதியா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.